வணக்கம் நண்பர்களே. ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தனுசு ராசி. ராசியில சந்திரன், சப்தமஸ்தானத்துல புதன், சூரியன் யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில கிரக அமைப்பு இருக்கு. 9ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து சனி பார்வையில, குரு பார்வையில இருக்கிறதுனால குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு மருத்துவ உதவியின் மூலமாக வம்ச விருத்தி ஏற்படுகின்ற வாய்ப்பு அமைகின்ற ஒரு சாதகமான நாள். குடும்பத்தில் உறவினர்களின் மத்தியில் உங்களுக்கு இருந்து வந்த அவப்பெயர் விலகும். மூத்த சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும். செலவுகள் குறைகின்ற சந்தோஷமான நாளாக இருக்கும். பண தேவைகள் குறைந்து பண சேமிப்புகள் அதிகரிக்கும். வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகள் வெற்றியை தருவார்கள். லாபம் ஏற்படுகின்ற நல்ல நாள். மூத்த சகோதரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற நல்ல நாள். ஆரோக்கியம் மட்டும் இல்லை, குழந்தைகளால் சந்தோஷம் ஏற்படும். குழந்தைகளின் பிடிவாத குணம் விலகும். உங்கள் பேச்சுக்கு கட்டுப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இருப்பினும் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். அதனால் அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல அறிவார்த்தமான நண்பர்கள் கிடைக்கக்கூடிய யோகமான நாளாக இருக்கும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை, தனலாபம் அதிகரித்தல், செல்வாக்கு அதிகரித்தல், வாக்குச்சாதுரியம் ஏற்படுதல், கலைத்துறை நண்பர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுதல், கடல் கடந்து பயணிக்கக்கூடிய யோகம் ஏற்படுதல் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான செய்திகள் வரக்கூடிய யோகமான நாள். சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையுடன் சிறு கருத்து மோதல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நிதானமாக பேசுங்க. அவமரியாதை இல்லாமல் பேசுறது நல்லது. ஆனால் தாயாரின் இணக்கமான சூழ்நிலை தந்தையின் கோபத்தை கட்டுப்படுத்தும். மன நிம்மதிக்கு வழிவகுக்கும். தொழில் விருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புதிய தொழில் துவங்குவதற்குண்டான உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள்.